பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வருது விஜி. விக்கி, இந்த பெட்ட பாருங்களேன், எவ்வளவு பொசு பொசுன்னு இருக்குன்னு. வாங்க, நீங்களே ஏறி வந்து குதிங்க. ஹீ, சூப்பரா இருக்கு. விஜி, விஜி நீங்க விஜி, விஜி எங்க போனீங்க? பிரம்மையா? சரி, ஓகே. அவங்க இந்த ரூம்ல இருந்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அதான் அப்படி தோணியிருக்கோம். நம்ம போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவோம். விஜி, நீங்க நீங்க பாத்ரூம்குள்ள? விக்கி, அங்க வெளியில வாங்களேன், ஐஸ் வண்டி நிக்குது, வந்து வாங்கி கொடுங்க. வாங்க. எது பாத்ரூம்குள்ள வந்துக்கிட்டு ஐஸ் வாங்கி கொடுக்க சொல்றீங்க? விஜி, விஜி எங்க போனீங்க? விஜி, விஜி எங்க இருக்கீங்க? விஜி, எங்கேயும் இல்ல. ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட விளையாடுறாங்களோ? இருக்கலாம், பண்ணாலும் பண்ணுவாங்க. இப்ப தேடி கண்டுபிடிக்கிறேன். விஜி, விஜி. நீ ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நான் ஓகே தான். சாரி, என்னால தான் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லைன்னா அந்த பிரச்சனையை நினச்சிட்டு இருக்கியா? நோ, நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். என்னையா? ஏன்? இல்லை, உனக்கு ஃபைட்டிங்லாம் தெரியுமா? நான் நினச்சேன் உனக்கு எதுவும் தெரியாது, நீ ஒரு தத்தின்னு. ஹலோ, டாக்டர் எல்லாரும் தத்தியாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபைட்டிங் தெரியும். இன்னொன்று, நான் அப்படி மீன் பண்ணலை. உனக்கு பொண்ணுங்களை பற்றி பேசினா கோவம் வருதே, அதான். ஏன் எங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களை பற்றி பேசினா கோவம் வராதா? இங்கே பாரு, எனக்கும் அம்மா இருக்காங்க. எனக்கும் தெரியும் பொண்ணுங்களை பற்றி எப்படி என்ன ஏதுன்னு. அப்படியா? அப்போ என்னை பற்றி சொல்லு. உன்னை பற்றி நான் ஏன் சொல்லணும்? நானும் ஒரு பொண்ணு தானே, அப்போ என்னை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்ல. என்ன ட்ரீட் பண்ணுற நீ, அதனால என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. அதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஒரு பொண்ணாக இருக்கணும். இடியட், உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. ஆமாம், நீ என்னைக்கு பொண்ணாக நடந்திருக்க? எப்போ பாரு உருன்னு கத்திக்கிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிக்கிட்டு நீ சிரிச்ச முகத்தோடு இருக்கவே மாட்டியா? நான் உன்னை சிரித்து பார்த்ததே இல்லை. அப்புறம் எப்படி நீ ஒரு பொண்ணுன்ற ஒரு ஃபீல் வரும்? உனக்கு எந்த ஃபீல் வர வேணாம். ஆளு மூஞ்சி பாரு. என்ன? ஒன்றும் இல்லை. சரி, எதுக்காக நீ உன்னை பற்றி கேட்ட? ஏன் உன்னை பற்றி உனக்கு தெரியாதா? நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் தெரியும், அதான் கேட்டேன். நீ என்னடானா ஓவரா சீன் போடுற. உன்னை பற்றி எனக்கு அவ்வளோவாலாம் தெரியாது. நான் உன்னை ஒரு 10 டேஸாக தானே பார்த்துட்ருக்கேன். உன்னை பற்றி தெரியணும்னா ஃபஸ்ட்டு உன்னை பற்றி எனக்கு சொல்லணும். நீ சொல்லு, நீ யார், உன் பேர் என்ன, உன் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நீ என்ன படித்த, இதெல்லாமே நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படியே பார்த்துட்டு இருந்தா? சரி, சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். அப்படிலாம் இல்லை, எனக்கு போர் அடிக்குது. எவ்வளோ நேரம் தான் உன் மூஞ்சியை பார்க்கறது? சரி, ஏதாவது சொல்கிறேன். என் பேர் நிலா. உன் பேர் நிலான்றதெல்லாம் எனக்கு தெரியும். மற்ற விஷயம்? ஹே, குறுக்க பேசாத. சும்மா உன் வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாதா உன்னால? நீ ஒரு டாக்டர் தானே, பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கவே மாட்டியா? கூட கூட பேசிட்டே இருக்க. அப்பாடா, இப்பயாவது ஒத்துக்கிட்டியே நீ ஒரு பேஷண்ட்டுன்னு. சரி சரி, முறைச்சது போதும், சொல்லு. ஹே, என்ன இப்படி முறைச்சிட்டு இருக்க? சரி, சாரி, போதுமா? இனிமே கிண்டல் பண்ண மாட்டேன், கூட பேச மாட்டேன். என்னன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன், போடா. எது போடாவா? இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன இப்படிதான் பேசுவேன். எப்பா எப்பா, என்ன வாயி! ச்சே, உங்க அம்மாலாம் உன்னை எப்படிதான் பெத்து வளர்த்தாங்களோப்பா, எவ்வளோ வாயி! என்னடா இது, மறுபடியும் சேட் ஆயிட்டா? நம்ம பேசினாலே இவ சேட் ஆகிறாளே, அப்படி நம்ம என்ன பேசிட்டோம்? இப்ப எதுக்கு என் அம்மா எல்லாம் இழுக்கிற? இங்க பாரு, என்னை பத்தி என்ன வேணான்னு சொல்லு. என் அம்மாவை பத்திலாம் எதுவும் பேசாத.
ஏன் நான் உண்மையை தான் சொன்னேனாக்கும். உன்னெல்லாம் எப்படி பெற்று வளர்த்தாங்க? பாவம் அந்த மனுஷி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. வளர்த்தாதானே கஷ்டப்படுறதுக்கு. என்ன என்ன சொன்ன? அவங்க எங்கே என்ன வளர்த்தாங்க? நான் பிறந்ததுமே என் அம்மா என்னை விட்டே போயிட்டாங்க. நீ நீ என்ன சொல்ற? அப்போ உங்க அம்மா உன் கூட இல்லையா? உயிரோடையே இல்லை. நான் பிறந்ததும் என் அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்கள நான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். என் அப்பா தான் என்னை வளர்த்தாரு. ஓ, ஐ எம் சாரி. நான் எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் உன் அம்மாவை பற்றி பேசிட்டேன். இட்ஸ் ஓகே, எனக்கு இது பழகி போச்சு. பழகி போச்சா? என்ன மீன் பண்ணுற நீ? நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதுலாம் எல்லாருமே என் கூட படிக்கிற பசங்களோட அம்மாலாம் அவங்க கூட வருவாங்க. லஞ்ச் பிரேக்கில் அவங்க கூடயே இருந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போவாங்க. ஆனால் நான் மட்டும் தனியாக ஒரு மரத்தடியில் டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு நானாக தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன். அப்போல்லாம் அவங்கள பார்க்கும் பொழுது எனக்கும் ஏக்கமாக இருக்கும். நமக்கும் அம்மா இருந்தால் இப்படி நம்மளை டெய்லி ஸ்கூலில் வந்து விட்டுருப்பாங்க, சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பாங்களேன்னு. அப்பா என்னை பார்த்துக்கிட்டாரு, எந்த குறையும் இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே நல்லா எல்லாமே பண்ணுவாங்க, அந்த ஆசை இருக்கும்ல. சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டது, நான் கூட பழகிறவங்க எல்லாருமே என்னை பாதியிலே விட்டு போயிடுவாங்க. அதனால நான் மோஸ்ட்லி யார் கூடயும் பேசுறது மாட்டேன். அப்படியே கஷ்டப்பட்டு ஸ்கூல் முடிச்சிட்டேன். காலேஜ் போகும்பொழுது எனக்குன்னு ஒருத்தன் வந்தான். எல்லாமே என் கண்ணுக்கு தெரிஞ்சான். அவனை நான் மனசார விரும்பினேன். அவன் எனக்குன்னு எல்லா நாளும் எல்லா பிரச்சனையிலையும் எனக்குன்னு வந்து நின்றுக்கான். கடைசி வரை என் கூடயே இருப்பான்னு நினச்சேன். ஆனால் என்ன அவன் புரிஞ்சுக்கல. கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருந்தான். ஆனால் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுச்சு. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். அது எல்லாமே ரவி மேலே உள்ள காதல்னால நான் பண்ணிட்டேன். அவன் எனக்கு எங்கே கிடைக்க மாட்டானோன்ற பயத்தில் நான் பண்ணிட்டேன். சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டவங்க என் கூட இருக்கிறதில்ல, இவனும் இருக்க மாட்டானோன்னு நினச்சி தான் புத்தி கெட்டு போய் கண்டதையும் பண்ணிட்டேன். ஆனால் அப்பையும் ரவி என் கூட இல்லை. இப்படி நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலை. எனக்கு பிடிச்சவங்க யாரும் என் பக்கத்தில் இருந்ததே இல்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மோஸ்ட்லி கைவிடுற என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. அவங்களும் எப்பயாவது ஒரு டைம் கால் பண்ணுவாங்க, அதுவும் அவங்க தேவைக்காக பண்ணுவாங்க. அதையும் நான் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ கடைசியாக என் ரவியை ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்க்கணும், அவன்கிட்ட சாரி கேட்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். அவன் லைஃப் பக்கமே நான் போக மாட்டேன். ஆனால் அவன் என்னை பார்க்க கூட வரமாட்டேங்கிறான். பரவாயில்ல, இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இவ மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்கா? என்ன பார்த்துட்டே இருந்த? நான் பார்த்தது திரும்பிக்கிட்டேன். ஒன்றும் இல்லையே. இல்லை, பரவாயில்ல, சொல்லு. நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். இல்லை, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, பண்ணலாமா? நீ ஏதாவது தப்பாக எடுத்துப்பியா? எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதா? ஹே ஹே, இப்போ எதுக்கு சிரிக்கிற? சொல்லிட்டு சிரி. இல்லை, பொதுவாக எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நான் தான் பண்ணுவேன். ஆனால் இப்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற. அதை நினச்சே சிரித்தேன். உன்னால் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? என்னை பார்த்தா பாவமாக இருக்கா? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டதுனால பாவம் இந்த பொண்ணோட கதை ரொம்ப சோகமாக இருக்கேன்னு பாவப்பட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் பொதுவாக வாலண்டரியாக போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க மாட்டேன். என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க வரவங்க எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி தான் உனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அதான்.
எனக்கு உன்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? எனக்கு என் ரவியை பார்க்கணும். உன்னால் முடியுமா? என் டாடி எவ்வளவோ பேசிட்டாரு, ஆனால் ரவி வர மாதிரி இல்லை. நீ ரவிக்கு யாருன்னே தெரியாது, நீ சொன்னால் எப்படி வருவான்? உனக்கு என்ன, உன்னோட ரவியை பார்க்கணும், அவ்வளோதானே. நான் கூட்டிகிட்டு வரேன், போதுமா? நிஜமாவா? உன்னால் முடியுமா? ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியும். ப்ளீஸ் ட்ரை பண்ணுறேன்லாம் சொல்லாத, உன்னால் முடியும். நீ ரவியை பார்க்க போவில்ல, அப்போ நீ அவனை கையோட கூட்டிகிட்டு வந்துடு. நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ திரும்பவும் எனக்கு ரவி வேணும், நீ என்னை லவ் பண்ணு அப்படி இப்படின்லாம் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா? அவனோட வாழ்க்கையை அவனை வாழ விடணும். லாஸ்ட்டாக ஒரு டைம் அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரவியோட வாழ்க்கையிலேருந்து நீ விலகிடணும். இந்த டீலுக்கு ஓகேன்னா சொல்லு, நான் ரவியை கூட்டிகிட்டு வரேன். இது நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் ஏற்கனவே முடிவு எடுத்தது தான். ரவி இதுக்கப்புறம் என் லைஃப்பில் கிடையாது, நானும் அவன் லைஃப்பில் கிடையாது. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அவனுக்காக நான் அவனை விட்டு விலகிட்டேன். ஆனால் கடைசியாக அவனை ஒரு வாட்டி பார்க்கணும், நான் அவன் கூட பேசணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். என் அப்பா மேலே ப்ராமிஸ். அம்மா, ஸ்கேன் ரிப்போர்ட்ல எப்படி தெரியுமா இருந்துச்சு என் புள்ள? அப்படி குட்டி கூனா எலி குஞ்சு மாதிரி இருந்துச்சுமா, நான் பார்த்தேனே. ரவி பாருங்க அத்தை, புள்ளைய போய் இப்போ எலி குஞ்சுன்னு சொல்றாரு. அப்படியாடா, என் பேர புள்ளைய பாத்தியா? அடுத்த வாட்டி போகும்போது போட்டோ எடுத்துட்டு வரணும், சரியா? நாங்களாம் பார்க்க வேணாம். ஏ பைத்தியம், இப்பயே போட்டோ எடுக்க முடியாது. வேணா ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுறேன், எல்லாம் கருப்பு கருப்பா தெரியும். உனக்கு எதுவும் அதுல புரியாது பாட்டி, பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இவன் மாத்திரம் தான் பார்க்கணும், நாங்களாம் பார்க்கவே கூடாது. டேய், புள்ள எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குல்ல? எந்த பிரச்சனையும் இல்லத்த, நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷமா ராதா? எப்போவுமே நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்குன்னு போனாலே எனக்கு பதறும், என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோன்னு. ஆனால் ஒவ்வொரு டைமும் கடவுள் அருளால் குழந்தை நல்லபடியாக இருக்குது. இப்படியே கடைசி வரைக்கும் பிறக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், என் பிள்ளையாச்சே. விஜி, விஜி எங்க இருக்கீங்க? இவன் ஏன் இப்படி கத்திக்கிட்டு வரான்? டேய் டேய், இடிச்சிடாதடா, பாத்துடா. ஏய் எருமை வர்றேன்ல, நந்தி மாதிரி இப்படி முன்னாடி நிக்கிற, தல்லேண்டா. அப்படியே ஒரே தள்ள தள்ளி விட்டுருவேனாக்கும். ஆளுங்க நிக்கிறது தெரில, நீ பாட்டுக்கு என்னடா விஜி விஜின்னு ஏலம் போட்டுட்டு வர? டே ரவி, விஜி எதுவும் வந்திருக்காங்களா என்ன? ராதா, விஜி உன்னை பார்க்க வந்திருக்காங்க? இல்லையண்ணா, அவ வீட்டில் இருக்கா. நான் இப்பதான் ஃபோன் பேசினேன். இப்பதானே நான் என் பெட்ரூம்ல பார்த்தேன், அப்புறம் பாத்ரூம்ல கூட பார்த்தேனே. சரியா போச்சு போங்க. அவ்வளோதான், பைத்தியம் பிடிச்சிக்குச்சு. அது வேற ஒன்றும் இல்லை விக்கி அண்ணா, விஜய் ஞாபகமாகவே இருக்கீங்கல்ல, நீங்கள் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல இருக்கு. வேணும்னா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்களேன். என்ன இப்போ? அவளாம் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் விஜயை மிஸ் பண்ண போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லுங்க விக்கி அண்ணா, வேணும்னா நான் கூட வரட்டா? நம்ம 2 பேர் போய் அவளை பார்த்துட்டு வருவோமா? சொல்லுடா, கேக்குறால உன் தங்கச்சி, சொல்லு, போய் பார்த்துட்டு வரியா? திரும்புற இடம் பூரா விஜி தான் நிக்கிறாங்க போல இருக்கே. டேய் பைத்தியம், வாயிலே குத்திடுவேன். நான் போறேன். பாருங்களேன் இவனை. டேய் மச்சி, நம்ம நினைச்ச மாதிரியே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கடா. அதுதான்டா நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம பழி வாங்குற நேரம்டா. ஆமா, இதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். ஆரம்பிப்போமா?